பருப்பு பொடிக்கான தேவையான பொருட்கள்: உளுந்து ஒரு கைப்பிடி, கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி, உப்பு, பெருங்காயம், பூண்டு, வத்தல், கருவேப்பிலை, பொரிகடலை 6 பிடி, கடலைப்பருப்பு 1 பிடியும், உளுந்தம்பருப்பு 1 பிடியும் எடுத்துக்கிட்டு, பொரிகடலை 6 கைப்பிடி எடுத்துக்கணும். இப்படி இந்த மாதிரி ஒரு கை இதில் ஒரு கை, இப்படி இதில் ஒரு கை, இப்படி இதில் 6. இதை ஒன்றொன்னா எல்லாமே வறுத்து ஆற வச்சு எடுக்கணும். முதல்ல உளுந்து போட்டு எடுத்துட்டு செவக்க வறுக்கணும். கொஞ்சம் நல்லா வாசனையாக. அதுக்காக கருக்க விடக்கூடாது. உளுந்து இந்த செவந்து வந்திருக்கு பாருங்கள். அது மாதிரி செவந்து வந்தால் போதும். நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இப்படி செவந்தால் போதும். அப்புறம் கடலை பருப்பை போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வறுத்து இந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் கொஞ்சம் லேசாக அதுக்குனா போதும். எந்த பொருளாக இருந்தாலும் கருக விடாமல் பார்த்து எடுத்துடும். அடுத்து இந்த வத்தல் நல்லா செவக்க வர வரைக்கும் ஒரு 15 வத்தல். இந்த கணக்குக்கு 15 வத்தல் எடுக்க. இங்கே கூட வேணும்னா 2 கைப்பிடி எடுத்திங்கன்னா பொரிகளை 6 கைப்பிடி எடுக்கணும். இந்த புகை மாதிரி வந்தது கருக விடாமல் அப்படியே கொஞ்சம் பார்த்து. இப்போ பூண்டு என்னடா பூண்டு தோலோட போடாலேன்னு பார்க்காதீங்க. இது வதக்கினா சீக்கிரம் உரிச்சிடலாம். நம்ம அதை தனியாக வச்சு அப்புறம் உரித்து அப்புறம் போட்டுக்கலாம். தோலோட ரசத்துக்குள்ள நம்ம போடுறோம்ல, அது போட்டாலும் பரவாயில்ல.
அதனை பற்றி எடுத்துடலாம். அதை வந்து தனியாக வச்சுருந்தா அதை தோலை எடுத்துகிட்டு அப்புறம் இப்போது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. கருவேப்பிலை அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கருவேப்பிலையை எடுத்துருவோம். இப்போ இந்த பொரிகளையை போட்டு ஃப்ரை. சூடுக்கு சீக்கிரம் பொரிகளை இதாகிடும், நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இது கூட பெருங்காயத்தை தூவி விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பையும் தூவி விட்டுக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு அடுத்த இதில் நான் காமிக்கிறேன். புதுசாக போடுறதுனால கொஞ்சம் தடமாட்டேன். வேறு